வணக்கம், வெல்கம் டு கௌரி சமையலறை. இன்னைக்கு புளி பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஜென்ஸு பாய்ஸு பேச்சுலர்ஸ்லாம் சமைக்கிறவங்களுக்கு வந்து புளி வந்து எவ்வளோ ஊற வைக்கிறது, நெல்லிக்காய் சைஸு லெமன் சைஸ்லாம் சொல்கிறீங்க, ஒரு சமயம் புளிப்பு ஜாஸ்தி ஆகிடுது, புளிப்பு கம்மி ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நார்மலாக 4 பேர் இருக்க ஒரு ஃபேமிலிக்கு இயர்லி வந்து 2.5 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் புளி தேவைப்படும். நம்ம சவுத் இண்டியன் சமையலுக்கு வருஷத்துக்கும் நான் வாங்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த மார்ச் மாதம் புது புளி வரும், அந்த டைமுக்கு 2.5 கிலோ புளி வாங்கி நல்லா இந்த மாதிரி சிங்கிளாக நல்லா சுத்தம் பண்ண புளி அந்த மாதிரி வாங்கிக்கணும். நார் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி சிங்கிளாக பிரித்து ஒரு பேப்பரில் விரித்து விட்டு வெயிலில் 2 மணி நேரம் காய வச்சு இந்த 2.5 கிலோ புளிக்கும் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டு ராக் சால்ட் போட்டு கலந்து வச்சிட்டோம்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைன்னா ஜாடியில் தான் ஸ்டோர் பண்ணோம். வச்சிட்டோம்னா வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வருஷத்துக்கு நான் இதில் ஸ்டோர் பண்ணுறேன். இது சமையலுக்கு எடுத்துக்கிறதுக்கு இதுலேருந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு இதில் வச்சுருக்கேன். இது தீரப்போகுது. இது வந்து வாங்கின புதுசில் லைட் ப்ரௌனாக இருக்கும், பிஸ்கட் கலரில். கொஞ்சம் நாள் ஆக இது பழசாயிடும். புது புளி வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும். இதே புளியே பழசாக ஜாஸ்தி ஆகும். அப்போ நம்ம வந்து அளவை குறைச்சிக்கணும். நீங்கள் மாதம் வாங்குறதா இருந்தால் ஒரே ஸ்டோரில் வாங்குங்க. ஏன்னா ஒவ்வொரு புளிக்கும் புளிப்பு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் புதுசாக மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கா 1 கிலோ 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா புளி மாற்றும் போது 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது பற்றி இன்னொருத்தரும் கேட்டிருந்தாங்க, புளி யூஸ் பண்ணுறது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இல்லை அப்படின்ட்டு. நான் இது பற்றி கூட ஆர்டிகல்ஸ் படித்தேன். மருத்துவர் சிவராமன் சொல்லிட்டு 6ஆம் திணைன்ற புக்கில் வந்து நான் படித்தேன். புளி வந்து சில அமிலச்சத்துலாம் இருக்கு, அது ஜீரண சக்திக்கு உதவுது. காய் வந்து சில காயெல்லாம் புளி தண்ணியில் வேகும் போது அந்த சத்துக்கெல்லாம் நமக்கு ஃபுல்லாக கிடைக்குது. இதில் கொஞ்சமாக வைட்டமின் பியும் கால்சியமும் இருக்குது. அதோட புளியில் வந்து டர்டாரிக் ஆசிட் இருக்குது. அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி கிருமி தொற்று இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் படித்தேன் ஆர்டிக்கல். எதுவுமே 6 சுவையில் இது ஒன்று, எதுவுமே அளவாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. புளி வந்து பாருங்க, இது வந்து இதுவே பழசாயிடுச்சு. இது அதுக்கு முந்தின வருஷம் வாங்கினது, அது அதை விட பழசு. இது பாருங்க எவ்வளோ இன்னும் டார்க் ஆயிடுச்சு. ஆனால் கெட்டு போகாது. இது கொஞ்சமாக மீதி இருக்கு. சப்போஸ் டார்க்காக புளி சாதம் வேணும் அந்த மாதிரி டைமுக்கு வேணுங்கிறதுக்காக இதை தனியாகவே நான் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் இன்னும் கம்மி, அளவு ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் பழசாக அளவு கம்மி பண்ணிக்கலாம். புளியோட சைஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளினா ஒரு 2 இன்ச் புளி வந்து 2 பீஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நெல்லிக்காய், அதை ரோல் பண்ணிங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் வந்துடும். இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் எடுத்து இதை ரோல் பண்ணிங்கன்னா இதுதான் நெல்லிக்காய் சைஸ் புளி. இது மாதிரி இன்னொரு மடங்கு 2 மடங்கு எடுத்திங்கன்னா அது வந்து எலுமிச்சம்பழம் சைஸ் லெமன் சைஸ் புளி. இப்போ வந்து நார்மலாக ஒரு 4 பேர் இருக்கவங்களுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு 1/2 லிட்டர் ரசம் வைக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் சைஸ் 2 பீஸ் புளி இருந்தால் போதும், 2 இன்ச் அளவில். இப்போ டிஃபன் சாம்பார் அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து இந்த 1 பீஸ் புளியே போதும். இதுதான் வந்து யூஸ் பண்ணுற சைஸு. அப்புறம் புளியோட தன்மையை பொறுத்தும் இந்த சைஸ் கொஞ்சம் வேறுபடுத்திக்கலாம். புளி எப்படி கரைக்கிறதுனா, இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளி நான் குழம்புக்கு ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை நல்லா பைப்பில் 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி தலன்னு டிக்காஷன் கொதிக்கிற மாதிரி கொதிக்க வச்சு அதில் இந்த புளியை போட்டு ஊற போட்டேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே சுடுதண்ணி இல்லைன்னா ஊறிடும், ஈஸியாகவும் கரைக்கிறதுக்கு வந்துடும். நம்ம போட்டு ரொம்ப கசக்கிட்டு இருக்க தேவையில்லை. பாருங்கள், இது சுடுதண்ணியில் ஊற வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இதை கையால் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஃபில்டர்லாம் தேவையில்லை. நீங்கள் வேணாலும் ஸ்டீல் ஃபில்டர் ஏதாவது வச்சுக்கலாம். இதான் இப்படி வந்துடும். இதுதான் ஃபஸ்ட்டு பல்ப்பு. இதில் இன்னும் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா போதும். இன்னொரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கோங்க. மொத்தமே 1 டம்ளர் தண்ணியில் ஒரு 3 தடவை கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்ப் ரெடி ஆயிடும். ரசத்துக்காகட்டும், குழம்புக்காகட்டும், இதுக்காகட்டும். அப்புறம் இது செகண்ட் பல்ப்பு. பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் லேசாக இருக்கும். இது வந்து மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி நல்லா கையால் மேஷ் பண்ணி விட்டு இப்படி எடுத்திங்கன்னா நீட்டாக வந்துடும். இப்போ இதில் எதுவுமே இருக்காது. அப்படி இதில் நீங்கள் சக்கை இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை 1 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் இப்படி அடியில் நின்றும் இப்படி மேலாக எடுத்துக்கலாம். நீங்கள்
அடியில் கொஞ்சம் சக்கை நின்றுச்சுன்னா இதை விட்டுடலாம். இது போட்டாலும் ஒன்றும் தெரியாது குழம்புல, இது அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அளவு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் எப்பயும் சேர்த்தியே ஊற வைங்க. இப்போ இந்த பல்ப் எடுக்கிறீங்க, இதில் 3/4 ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரசமோ குழம்போ இது மீதி இருந்துச்சுன்னா இந்த பல்ப் கெட்டு போகாது, 2-3 நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், அடுத்த நாள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற வச்சு கூட நீங்கள் அதை வந்து ஊற்றிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கூட மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றுனோடனே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு புளிப்பு ஏறும். நல்லா ஒரு கொதி வந்தோடனே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் புளி வந்து வருஷத்துக்கும் வாங்குறது, அளவு எப்படி எடுக்கிறது, கரைக்கிற மெத்தடு. இந்த டிப்ஸ் வந்து பாய்ஸ்க்குலாம் ரொம்ப பேச்சுலர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிப்ஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.